பேசாம இருந்த உங்க குழந்தை இப்ப சென்டென்ஸ் லெவல்ல பேசுறாரு, கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றாரு. அப்ப நம்ம தெரப்பி ஸ்டாப் பண்ணிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோல சொல்றேன். எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்க குழந்தைக்கு நீங்க தெரப்பி எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஓரளவுக்கு தெரப்பியில இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து அவங்க கேட்கறதுக்கெல்லாம் சென்டென்ஸ் லெவல்ல ஆன்சர் சொல்றாங்கன்னா, அது மட்டும் போதாது. ஒரு குழந்தைய தெரப்பி நிறுத்துறதுக்கு ரீஎவாலுயேஷன் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அந்த குழந்தையுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஏஜ் லெவலுக்கு குரோனலாஜிக்கல் ஏஜுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த குரோனலாஜிக்கல் ஏஜ் லெவலுக்கு அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஹையர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் குழந்தையுடைய ஏஜ் வந்து ஒரு 5 வயசாக இருக்குது, ஆனால் சென்டென்ஸ் லெவலில் தான் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், ஒரு டாபிக் பேசுகிறப்ப எதை பற்றி பேசணும், அவங்க என்ன மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணுறாங்க, எங்கன நிறுத்தி பேசணும், ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டில் அந்த சோஷியல் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய தாட் அண்ட் ஆக்ஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறது எல்லாமே அவங்களுக்கு இன்னும் டெவலப் ஆகலை அப்படின்னா, ப்ராக்மேட்டிக் ஸ்கில்ஸில் இன்னும் டெவலப்மெண்ட் இல்லை, ஹையர் லெவல் ஆஃப் லாங்குவேஜ் இன்னும் ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்னும் தெரப்பி சப்போர்ட் தேவை இருக்குது. ரீஎவாலுவேஷன் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் லெவலில் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணின உடனே நீங்களாவே தெரப்பியை வந்து நிறுத்திடாதீங்க. ஏன்னா அது அங்கேயே முடிய போகிறது இல்லை. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை பாதியிலே நிறுத்திடாதீங்க. அதை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு ஒரு ரீஎவாலுவேஷனில் கரெக்டாக இருந்தால் டெஃபினெட்லி யூ ஆர் குட் டு ஸ்டாப் த தெரப்பி.